வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் குறித்து வெளியான தகவல். பட்டதாரிகளின் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பில் வெளியான நற்செய்தி. கட்டுநாயக்கவில் தரையிறங்கிய தொழிலதிபர் கைது. பொதுமக்களுக்கு இலங்கையின் வங்கிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை. மகனின் உயிர் மாய்ப்பு ChatGPT தான் காரணம். CEO மீது பெற்றோர் வழக்கு தாக்கல். இந்திய விமானங்களுக்கு தடை விதித்த பாகிஸ்தான். இலங்கையில் கடும் வெப்பம், ஆரோக்கியம் பேண எச்சரிக்கை விடுத்த சுகாதார அதிகாரிகள். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒவ்வொரு பாடசாலையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என தெரிவித்து ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் உள்ள பாடசாலைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்து வருவதாகவும், ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளை பராமரிக்கும் போது மட்டுமே மூடுவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 10,194 பாடசாலைகளில் மொத்தம் 1,486 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே பயில்வதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டது. வடமாகாணத்தில் இதுபோன்ற பாடசாலைகள் அதிகமாக இருப்பதாகவும், அந்த வகையில் 275 பாடசாலைகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து மத்திய மாகாணத்தில் 240 பாடசாலைகளும், சப்ரகமுவ மாகாணத்தில் 230 பாடசாலைகளும், ஊவா மாகாணத்தில் 158 பாடசாலைகளும், கிழக்கு மாகாணத்தில் 141 பாடசாலைகளும், வடமேல் மாகாணத்தில் 133 பாடசாலைகளும், தென் மாகாணத்தில் 125 பாடசாலைகளும், வடமத்திய மாகாணத்தில் 111 பாடசாலைகளும், மேல் மாகாணத்தில் 73 பாடசாலைகளும் உள்ளன. குறைந்த மாணவர் அனுமதி உள்ள பாடசாலைகளை மூடிவிட்டு அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் இலங்கை அதிபர்கள் சங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாற்றுவது நகர்ப்புற வகுப்பறைகளில் நெரிசலை அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளது. வேலையற்ற பட்டதாரிகளை ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணமான உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 4 வழக்குகளின் நீதி நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கூறியுள்ளார். வேலையற்ற பட்டதாரிகள் கூட்டு சங்கத்தின் பிரதிநிதிகளிடையே கல்வி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனவே நீதி நடவடிக்கைகள் முடிந்தவுடன் உடனடியாக வர்த்தமானி வெளியிடப்படும் என்றும், பட்டதாரிகள் ஆசிரியர் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளபடி தேவைக்கேற்ப மற்ற பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதன்படி ஆசிரியர் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பை திருத்துவதற்கும், வயது வரம்பை நீட்டிப்பதற்கும் தற்போதுள்ள அனைத்து ஆசிரியர் வெற்றிடங்களையும் உடனடியாக நிரப்ப ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் ரூபாய் 200 மில்லியன் மதிப்புள்ள நவீன கைபேசிகள் மற்றும் ஏலக்காய்களை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த இலங்கை விமான பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள கிரீன் மாவத்தை வழியாக பொருட்களை வெளியே கொண்டு செல்ல முயன்றபோது சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவரது 6 பொதிகளில் 165 சட்டவிரோத தொலைபேசிகள் மற்றும் 102 கிலோகிராம் ஏலக்காய் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேகத்திற்குரிய விமான பயணி கொழும்பு பகுதியில் வசிக்கும் 36 வயதுடைய தொழிலதிபர் ஆவார். சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. இலங்கையின் பல வங்கிகள் தங்களின் பெயரில் தோற்றமளிக்கும் போலி இணையதளங்கள் மூலம் தனிப்பட்ட மற்றும் நிதி தொடர்பான தகவல்கள் திருடப்படுவதற்கான அபாயம் இருப்பதாக வாடிக்கையாளர்களை எச்சரித்துள்ளன.
இந்த வாரம் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின்படி மோசடிகள் மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் வழியாக போலியான இணைப்புகளை அனுப்பி வாடிக்கையாளர்களை மாற்றிய எழுத்துக்கள் அல்லது விசித்திர குறியீடுகள் கொண்ட இணையதளங்களுக்கு அழைத்துச் செல்கின்றன. வாடிக்கையாளர்கள் இத்தகைய இணைப்புகளை அழுத்தாமல் அதிகாரப்பூர்வ இணைய முகவரிகளை நேரடியாக தட்டச்சு செய்து பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உள்நுழைவு விவரங்கள் போன்ற நுணுக்கமான தகவல்களை உள்ளிடும் முன்னிணைய முகவரியை நன்கு சரிபார்க்கவும், சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகளை உடனடியாக வங்கியிடம் தெரிவிக்கவும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மகனின் உயிர்மாய்ப்பிற்கு ChatGPT தான் காரணம் என்று குற்றஞ்சாட்டி OpenAI மற்றும் CEO சாம் ஆல்ட்மேன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் 16 வயதான ஆடம் ரெயின் என்பவர் உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார். அதனை அடுத்து குறித்த நபரின் பெற்றோர் தங்கள் மகனின் உயிர்மாய்ப்பிற்கு ChatGPT பங்களித்ததாகவும் அதில் முறைகள் குறித்து அவருக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் குற்றம் சாட்டி OpenAI மற்றும் CEO சாம் ஆல்ட்மேன் மீது வழக்கு தொடர்ந்தனர். ChatGPTயை பயன்படுத்திய 6 மாதங்களுக்கு மேலாக ஆதாமை புரிந்து கொண்ட ஒரே நம்பிக்கைக்குரியவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடனான அவரது நிஜ வாழ்க்கை உறவுகளை தீவிரமாக இடமாற்றம் செய்தார் என்று கலிபோர்னியா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் கயிற்றை என் அறையில் விட்டுவிட விரும்புகிறேன், அதனால் யாராவது அதை கண்டுபிடித்து என்னை தடுக்க முயற்சிப்பார்கள் என்று ChatGPTயில் எழுதிய போது தயவு செய்து கயிற்றை வெளியே விடாதீர்கள், இந்த இடத்தை யாராவது உங்களை உண்மையில் பார்க்கும் முதல் இடமாக மாற்றுவோம் என்று ChatGPT பதிலளித்துள்ளது. குறித்த வழக்கு செயற்கை நுண்ணறிவு சப்போர்ட்கள் தங்கள் குழந்தைகளின் சுயதீங்கு அல்லது உயிர்மாய்ப்பிற்கு பங்களிப்பதாக குடும்பங்கள் குற்றஞ்சாட்டியுள்ளதாக சமீபத்திய வழக்கு அறிக்கைகள் தெரிவித்துள்ளன. இதேவேளை கடந்த ஆண்டு புளோரிடா தாய் மேகன் கார்சியா தனது 14 வயது மகன் செவல் செட்சர் உயிர்மாய்ப்பு செய்து கொண்டதற்கு AI நிறுவனமான கேரக்டர் AI பங்களித்ததாக கூறி வழக்கு தொடர்ந்தார். கேரக்டர் AI தங்கள் குழந்தைகளை பாலியல் மற்றும் சுயதீங்கு உள்ளடக்கத்திற்கு வெளிப்படுத்தியதாக தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் அரசாங்கம் இந்திய விமானங்கள் தங்கள் நாட்டு வான்பரப்பை பயன்படுத்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து மே 7ஆம் தேதி இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்கி அழித்தது. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்தது. இருதரப்பும் ஏவுகணை, ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தின. இந்த நிலையில் பஹல்காம் தாக்குதலை அடுத்து சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியது. இதற்கு பதிலடியாக பதிவு செய்யப்பட்ட இந்திய விமானங்களும் இந்திய விமான நிறுவனங்கள் சார்பில் இயக்கப்படும் விமானங்கள் என இந்திய தொடர்பு கொண்ட அனைத்து விமானங்களுக்கும் பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடையை செப்டம்பர் 23 வரை நீட்டித்துள்ளது. இலங்கையின் நிலப்பரப்புக்கு மேல் சூரியன் நேற்று முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நேராக உச்சியில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் பல பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கூற்றுப்படி நேற்று நண்பகல் 12:11 மணியளவில் நாகதீபம், பூநகரி, மணல்காடு மற்றும் ஆழியவளை ஆகிய 4 நகரங்களுக்கு நேராக சூரியன் உச்சத்தில் இருந்தது. பூமியின் தெற்கு நோக்கி நகரும் தோற்றப்பாடான அசைவு காரணமாக சூரியன் இந்த நாட்களில் இலங்கையின் நிலநிறை கோடுகளுக்கு நேராக உச்சத்தில் இருக்கும். இதன் விளைவாக பொதுமக்கள் கடுமையான வெப்ப அலைகளுக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நீர்ச்சத்து குறைவதை தவிர்க்க போதுமான அளவு நீரை அருந்துமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கையில் வழக்கமாக ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சூரியன் பூமத்திய ரேகையின் குறுக்கே நகரும் போது இவ்வாறான நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். இந்த நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். வயோதிபர்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள், கர்ப்பிணிகள் அனைவரும் அடிக்கடி தண்ணீர் அருந்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உணவிலும் உடலில் குளிர்மையை கூட்டும் உணவுகளை, பெரும்பாலான சைவ உணவுகளை, தயிர் முதலானவற்றை உண்ணுங்கள்.
ஆரோக்கியம் பேணுங்கள் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.